அன்பான நேயர்களே, சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 3 முதல் 5 வயது உள்ள குழந்தைகளுக்கு தேமல், அடிக்கடி நமைச்சல் உடலிலே ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையிலேயும் எக்ஸிமா என்று சொல்லுகின்ற வேர்க்கூறு போல தொடங்கி அரிப்பு தருகின்ற தோல் நீலை, இப்படிப்பட்ட நிலை வருகின்ற போது குழந்தைகளுக்கும் சரி, இந்த பெட் அனிமல்ஸ் என்று சொல்லுகின்ற பூனை, நாய், இவைகளுக்கு அந்த உடலிலே அரிப்பு ஏற்பட்டாலும் சரி, இந்த கோகனட் ஆயில் என்று சொல்லுகின்ற தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெயை உடல் முழுவதும் நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து மிதமான சூடாக இருக்கின்ற தண்ணீரினாலே குளிப்பாட்டி வருவதனாலே சில நாட்களிலே இந்த உடலிலே ஏற்படுகின்ற அரிப்பு, தடிப்பு இவையெல்லாம் விட்டு விலகி போகும், தோல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தழும்பு என்பது தோலிலே ஏற்படக்கூடிய ஒன்று. தசை நார்கள் ஒன்று சேர்ந்து இறுகி எங்கேனும் அடிப்பட்ட இடத்திலே ஆறுகின்ற பொழுது ஒரு ஸ்கார் என்று சொல்லுகின்ற வகையிலே தழும்புகள் ஏற்படுவது வழக்கம். இந்த நார் திசுக்கள் ஒன்று சேர்ந்து நாம் அடிப்பட்ட காயத்தை ஆற வைப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம் இந்த ஸ்கார் என்று சொல்லுகின்ற ஒன்று. இது அழகு குறைபாடாக நமக்கு விளங்குவது உண்டு. சாதாரணமாக இந்த ஸ்கார் என்கின்ற தழும்புகள் மறைவதற்கு அலோவேரா என்று சொல்லுகின்ற சோற்று கற்றாழை, இது ஒரு பர்ன் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தீப்பட்ட காயங்களை கூட தழும்பு இல்லாமல் ஆற்றக்கூடிய வல்லமை உடையது இந்த சோற்று கற்றாழை. இந்த சோற்று கற்றாழையினுடைய விழுதை எடுத்து தழும்புகளின் மேலே சற்று அழுத்தி தேய்த்து வைத்திருந்து 1 மணி நேரம் கழித்து அல்லது இரவு நேரத்திலே தேய்த்து வைத்திருந்து காலையிலே குளிப்பது என்பது நாளடைவிலே இந்த தழும்புகளை மாற்றக்கூடிய, தோலை இயல்பான நிலைக்கு தரக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த அலோவேரா என்கின்ற சோற்று கற்றாழை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லீரல், மண்ணீரல் என்று வருகின்ற பொழுது 2 ஈரல்களும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக பித்தம் உபரியாகின்ற பொழுது அது கல்லீரலிலே தேங்கி பித்தத்தை உள்ளே வாங்கி குருதியிலே சேர்க்கக்கூடிய ஒன்றாக ஜாண்டிஸ் என்று சொல்லுகின்ற மஞ்சள் காமாலை விளங்குகிறது. அல்லது நாளடைவிலே லிவர் சிரோசிஸ் என்கின்ற நிலையை அது பெறுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே பிருங்கராஜ் என்று வடமொழி பெயரிலே சொல்லப்பெறுவது எக்லிப்டா புராஸ்டேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அதனுடைய பூக்கள் மஞ்சளாக இருக்கின்ற நிலையிலே மஞ்சள் கரிசாலை என்றும், வெண்மையான பூக்களை உடையது வெள்ளை கரிசாலை என்றும் சொல்லப்பெறுவது. இந்த மஞ்சள் கரிசாலை தங்க சத்துவத்தை உள்ளே அடக்கி வைத்திருப்பதனாலே அடிக்கடி மஞ்சள் கரிசாலையை நாம் உணவிலே சேர்த்து கொள்ளுகின்ற நிலையிலே ஒரு தங்க பஸ்பம் சாப்பிட்டு உடல் எப்படி மினுமினுப்பு பொலிவு அடைகிறதோ அந்த நிலையை இது தரும் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பிருங்கராஜ் என்று சொல்லுகின்ற மஞ்சள் கரிசாலையோடு ஃபிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லுகின்ற கீழ்காய் நெல்லி, அதாவது இதனுடைய இலைகளின் கீழே காய்களை வரிசையாக பெற்றிருப்பது, இது கீழ்காய் நெல்லி என்று சொல்லப்பெறுவது. வடமொழியிலே பூமி ஆம்லகி என்ற பெயரை இது பெற்றிருக்கிறது. பூமி ஆம்லகி. இந்த கீழ்காய் நெல்லி மஞ்சள் காமாலைக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே
புறமருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது. கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இது விளங்குகிறது. இதனாலே எண்ணெய் காய்ச்சி தலைக்கு குளிப்பதனாலே கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது, நல்ல பார்வையை தருகிறது. இந்த கீழ்காய் நெல்லி மஞ்சள் கரிசாலையோடு ரிசினஸ் கம்யூனிஸ் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு நாம் சாலை ஓரங்களிலே ஊமத்தங்காய் போல முட்களோடு உடைய காய்களை குத்தாக பெற்றிருப்பது. இந்த ஆமணக்கும் பசுமையான ஆமணக்கு, செவ்வாமணக்கு என்று 2 உண்டு. இந்த செவ்வாமணக்கு சிறு செடியாக விளங்கக்கூடிய ஒன்று, அது பால் இருக்கக்கூடிய ஒன்று. அதை உள்ளுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். இந்த பசுமையான ஆமணக்கு இலையை எடுத்து சம அளவு கீழ்காய் நெல்லி சேர்த்து, சாதாரணமாக மஞ்சள் காமாலை என்று வருகின்ற பொழுது ஒரு வாரம் 21 வேளைகள் கொடுக்கின்ற நிலையிலே கண்கள் மஞ்சள் அடைந்த நிலையை கூட மாற்றி சிறுநீரை வெண்மையாக மாற்றி மஞ்சள் காமாலையை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இந்த ஆமணக்கும் கீழ்காய் நெல்லியும் மட்டுமே நமக்கு பயன் தரும் என்பதையும் இங்கே நாம் மறத்தல் ஆகாது. இதனோடு லூக்கஸ் ஆஸ்பெரா என்று சொல்லக்கூடிய தும்பை, இந்த தும்பை ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஒரு மியூகோப்ரூலன், டீகன்ஜஸ்டன்ட் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே கிருமி நாசினியாக விளங்குகிறது. அதோடு கூட சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலை துவையலை நாம் சாப்பிடுகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது, குருதியை சுத்திகரிக்கிறது. அன்பான நேயர்களே, கீழ்காய் நெல்லி, மஞ்சள் கரிசாலை, ஆமணக்கு, அதனோடு தும்பை இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி கல்லீரல் நோய்களான மஞ்சள் காமாலை, கல்லீரல் வீக்கம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், லிவர் சிரோசிஸ், கல்லீரல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் கரிசாலை, கீழா நெல்லி, தும்பை இலை, ஆமணக்கு துளிர், சீரகம், பசும்பால். நம்ம ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் எடுத்து இதை லேசாக வறுத்துடலாம். சீரகமும் கல்லீரலுக்கு பலம் தரக்கூடிய மருந்துன்றதுனால, ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம சீரகம் சேர்க்குறோம். சீரகம் ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கும். சீரகம் வறுபட்டதும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சீரகத்தோட நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி இலையா இருந்ததுன்னா நம்ம விழுது அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு இதில் சேர்க்கலாம். ஒரு 2 கிராம் அளவுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்குறோம். இதோட கீழநெல்லி இலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கீழநெல்லி செடி நம்ம வேரோடவே பயன்படுத்தலாம். கீழநெல்லி வேருக்கும் பிலுருபின் அளவை, பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம கீழநெல்லி செடி மட்டும் வேரோட பயன்படுத்தலாம். அடுத்ததா தும்பை இலை ஒரு ஆன்டிஹிஸ்டமைனாவும் ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். அதனால நம்ம தும்பை இலை சேர்க்குறோம். தும்பை இலை வீக்கம் கரைச்சியாகவும் செயல்படுறதுனால நம்ம இது சேர்க்குறோம். தும்பை இலை அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப சூடாயிடும். அதனால ஒரு 5-6 இலைகள் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி ஆமணக்கு இலை துளிர், ஆமணக்கு இலை நம்ம மஞ்சள் காமாலைக்காக பயன்படுத்தும் பொழுது, உள் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது எப்பவுமே துளிர் இலைகள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நாற்று இருந்தால் கூட நம்ம அதை பயன்படுத்தலாம். ஆமணக்கு விதைகள் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கி நம்ம சும்மா தூவி விட்டோம்னாலே இந்த நாற்று நிறைய இது மாதிரி முளைச்சிடும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டிலேயே கூட இதை நம்ம மருந்துக்காக வளர்த்துக்கலாம். ஆமணக்கு இலை ஒரு 5-6 இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இதோட கடைசியாக பால் சேர்த்து குடிக்கணும். சப்போஸ் இது எல்லாமே பவுடராக தான் இருக்குது அப்படின்னா எல்லா பவுடருமே நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். சீரகமும் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம்.
பச்சையாக எல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம கஷாயமாக குடிக்கிறதுக்கு பதில் விழுதா அரைச்சி மோரில் கலந்து கூட குடிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு கம்மியாகும். ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு, டோட்டல் பிலிருபின் அளவு 1.3க்கு மேலே போகும்பொழுது நமக்கு மஞ்சள் காமாலை என்று சொல்லுவோம். அதே போல் கல்லீரல் வீக்கம், ஃபேட்டி லிவர் அதிகமாகும் பொழுது, கிரேட் 2 கிரேட் 3 எல்லாம் போகும்பொழுது அவர்களுக்கு ஜீரண கோளாறுகள் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். கல்லீரல் புற்றுநோய் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது புற்றுநோய் பரவாமல் தடுக்கும், அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும், வயிற்றில் அதிகமாக நீர் தேங்காமல் பார்த்துக்கும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள வைரஸ்களோட எண்ணிக்கை கம்மியாகும், நோயோட அறிகுறியும் சரியாகும். நமக்கு இந்த கஷாயத்தை நாம் இப்போ வடிகட்டிட்டு இதோட பசும்பால் சேர்க்கலாம். மஞ்சள் கரிசாலை, கீழநெல்லி, தும்பை இலை, ஆமணக்கு துளிர், சீரகம் மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு 2 வேளையும் 100 ml அளவுக்கு பருகிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான பிலிருபின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் மஞ்சள் காமாலையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கல்லீரல் புற்றுநோய் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கல்லீரல் கெடுகின்ற பொழுது அங்கே நிறைய பிரச்சனைகள் நமக்கு உண்டாகிறது. அதிலேயும் இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற வைரஸ் உடலிலே வந்துவிட்டால் நவீன மருத்துவர்களுக்கு கூட ஒரு திண்டாட்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மஞ்சள் காமாலை என்று வந்தால் கூட நவீன மருந்துகள் அவர்களுக்கு கை கொடுப்பதில்லை. இன்றைக்கும் மருத்துவம் என்று வருகின்ற நிலையிலே கீக்காய் நெல்லி மஞ்சள் காமாலைக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. கீக்காய் நெல்லியோடு ஆமணக்கு சரி சமமாக சேர்த்து 21 வேளை 7 நாட்கள் நாம் உள்ளுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு பருகுகின்ற நிலையிலே சாதாரணமாக காமாலையை போக்கக்கூடிய ஒன்றாக, சிறுநீர் மஞ்சளாக போவதை 2-3 நாட்களிலே அது மாற்றக்கூடியதை நாம் உணர்வோம். 7 நாட்களிலே கண்களிலே இருக்கின்ற மஞ்சள் வண்ணம் என்பது மாறிப்போகும். உடல் சாதாரணமான நிலைக்கு வந்து பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த கீக்கா நெல்லியும் ஆமணக்கும் விளங்கும். இதனோடு மஞ்சள் கரிசாலையும் தும்பையும் சேர்த்து அதனோடு கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சேர்த்து அன்றாடம் 2 வேளை நாம் தீநீராக பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்துக்கு கட்டுப்படாத ஒரு உடலிலே இருந்து மற்றொரு உடலுக்கு எப்படி சென்றது என்று கூட கண்டுபிடிக்க இயலாத வகையிலே ஏற்படுகின்ற ஒரு வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி. அது உயிருக்கு ஆபத்து வாராது என்றாலும் நம் மனதுக்கு ஒரு பெருநோயாக விளங்குகிறது. இதை அன்றாட நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே 1 மாதமோ 2 மாதமோ இந்த மஞ்சள் கரிசாலை, கீக்காய் நெல்லி, ஆமணக்கு, தும்பை, சீரகம் கலந்த இந்த தீநீரை பருகி வருவதனாலே நாளடைவிலே இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற வைரஸினுடைய எண்ணிக்கை, வைரல் லோடு என்று சொல்லுவார்கள், அது 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பரிசோதிக்கின்ற பொழுது நிச்சயமாக குறைந்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு அதிசயத்தக்க வகையிலே இந்த வைரல் லோட் நில் என்கின்ற நிலைக்கு உடலிலே இருந்து முழுதுமாக ஹெப்படைட்டிஸ் பி அகற்றப்பட்ட நிலைக்கு நாம் வருவோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எப்பொழுது ஈரல் பலவீனப்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய ஆரோக்கியம் பலவீனப்படும் என்பதனாலே இந்த ஈரலை மாற்றக்கூடிய நிலைக்கு நாம் செல்லுவது வழக்கம். குறிப்பாக ஒரு ஈரலை மாற்றுவதற்கு ஏழையாக இருந்தாலும் சரி 50 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸையும் சரி மஞ்சள் காமாலையும் சரி ஆரம்பத்திலேயே நாம் அதை அடக்கி வைத்து விட்டோமானால் நமக்கு செலவு மிச்சம், உடல் ஆரோக்கியம் மிகுதியாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கீக்கா நெல்லியும்
ஆமணக்கும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.